ஹலோ மக்களே, எல்லா வருஷமும் எல்லா மந்த்தும் நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் மந்த்து தான். அதுலேயும் முக்கியமாக எந்த மந்த்து ஸ்பெஷல் மந்த்து? ஃபெப்ரவரி மந்த்து. ஃபெப்ரவரினாலே என்ன ஞாபகம் வரும்? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. எல்லாம் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறீங்க போல இருக்கு. வெளியே சொல்லுங்க. என்ன எல்லாரும் வெக்கப்படுறீங்களா? வேலண்டைன்ஸ் டே தான். இந்த வேலண்டைன்ஸ் டேன்றது ஒரு நாள் செலிப்ரேஷன் இல்லைங்க. அந்த ஒரு வாரமாக என்னெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரி 7 ரோசா பூ, சின்ன ரோசா பூ, உன் பேரு சொல்லுங் ரோசா பூ. பாடும்போதே தெரிஞ்சிருக்குமே. ரோஸ் டே. ஃபெப் 7 ரோஸ் டேன்னு பார்த்துட்டோம். ரோஸ் டே அன்னைக்கு இந்த பூக்கடைக்காரங்களுக்குலாம் ஒரே அமோக வியாபாரம் தான். அதை தொடர்ந்து ஃபெப்ரவரி 8 என்ன தெரியுமா? ரோஸ் கொடுக்கறது எதுக்கு? ப்ரப்போஸ்க்காக தான். ப்ரப்போசல் டே. நம்ம பசங்களாம் ரோஸை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க? ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆமாம், ஃபெப்ரவரி 8 என்ன? ப்ரப்போஸ் டே. அதுக்கப்புறம் ஃபெப் 9 பார்த்தீங்கன்னா சாக்லேட் டே. நம்ம பிடிச்சவங்க யாராவது வந்துட்டு நம்மளுக்கு சாக்லேட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு கவர்லாம் வந்துட்டு பத்திரமா வச்சுருப்பாங்க பாருங்களேன். இன்ன வரையும் யார் யாரெல்லாம் அதெல்லாம் பத்திரமா வச்சுருக்கீங்க, எங்கே வச்சுருக்கீங்க, யாரெல்லாம் கொடுத்துருக்கா அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களா? ஃபெப் 10 என்னன்னா டெடி டே. டெடினால என்ன ஞாபகம் வரும்? மோஸ்ட்லி பாய்ஸ்லாம் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு கிஃப்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா டெடிபியா தான் கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய கேர்ள்ஸ்க்கு டெடிபியர்னா ரொம்ப பிடிக்கும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், யார் யார் வீட்டிலலாம் அந்த மாதிரி கிஃப்ட் வந்துருக்கு டெடிபியர், யாருக்கெல்லாம் அந்த டெடிபியர்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள், ஓகேவா? அடுத்து ஃபெப் 11 என்னன்னு பார்த்தோம்னா ப்ராமிஸ் டே. ப்ராமிஸ் டேனால என்ன ஞாபகம் வரும்? ஒருத்தவங்க சும்மா போகிற போக்கில் வந்துட்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அதில் நம்பிக்கையே வராது. இதே ப்ராமிஸ் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே நம்பலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணதில்ல, அதுதான் ப்ராமிஸ் டே. ஃபெப் 12 என்னன்னா ஹக் டே. ஆக்சுவலி ஹக் டேனாலே வந்துட்டு என்னன்னா ஒரு அன்பின் வெளிப்பாடு தான் ஹக் டே. ஒருவருக்கு ஒருவர் அந்த அரவணைக்கும் அன்பின் வெளிப்பாடை தான் நம்ம ஹக் டேவாக எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஃபெப் 13 கிஸ் டே. ஆக்சுவலி இதுவுமே அன்பின் வெளிப்பாடு தான். நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் உணர்வையும் கொடுக்குற நாள் இது. ஃபைனலி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேலண்டைன்ஸ் டே ஃபெப் 14. இந்த நாளையும் இந்த ஒரு வாரத்தையும் நீங்கள் நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இனி வரும் நாள் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு சொன்னால இந்த டேலாம் அதெல்லாம் வந்துட்டு இன்னும் நாங்கள் விரிவாக சொல்கிறோம். ஃபாலோவர்ஸ் ஃபார் மோர் அப்டேட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் அப்டேட்டுக்கு ரீல் அண்ட் டெய்ல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.